சாரதா பாணி அவங்க பேசுகிறாங்க. ப்ளீஸ்மா நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துருங்க அவங்களுக்கு. என்னோட நேம் சாரதா பாணி. என்னோட கம்யூனல் ரேங்க் 2479, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். இது என்னோட ஃபர்ஸ்ட் குரூப் 4 அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் குரூப் 4. நான் வந்து ஜாயின் பண்ணி 2 இயர்ஸாக எந்த கால்ஃபருமே கிடையாது. சார் சொல்லுவாங்க கால்ஃபர் இல்லைனாலும் கண்டினியூஸாக படித்தாதான் பாஸ் பண்ண முடியும்ட்டு. கரெக்டாக குரூப் 2 வந்துச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்கேன். பிசி ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப் 4. கிட்டத்தட்ட வந்தவங்க எல்லாருமே குரூப் 2 குரூப் 1 எல்லாமே சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, காலையிலேருந்து வர எல்லாருமே குரூப் 4 மட்டும் சொல்லலை, எல்லாமே குரூப் 1 குரூப் 2 சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு தடவை படித்தா எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும். எனக்கு சார்னா ரொம்ப பயம். அதுக்கு நீ இப்போ இப்படியா நடக்கிறது? ஃப்ரீயாக பேசுங்க. அம்மாட்ட கொடுங்க, ஃப்ரீயாகட்டும். அம்மா சொல்லுங்கள் சார். வணக்கங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. எங்கள் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பாங்க. போன குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தங்க ஜாயின் பண்ணி விட்டோம். அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னது என்னன்னா, நான் இந்த இடத்துல நிப்பாட்டுவி அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க ஒரு பேரண்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இனிமேல் அனைத்தும் வெற்றி தான். அப்படின்னா எந்த ஊரு? திண்டுக்கல் மாவட்டங்க சார். திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்க? வேடசந்தூர் பக்கத்தில் இருக்கு. வேடசந்தூர் பக்கத்துல. எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? எங்க பொண்ணா அவங்கள சேர்ந்துக்கிட்டாங்க சார். இங்க விசாரிச்சு நீ சேர்றேன்னாங்க, சேர்த்து விட்டோம். சீனியர் அக்கா சொல்லி வந்தீங்களா? வெரி குட். ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இனிமேல் வெற்றி தான். சரிங்க சார். முதல் சம்பளம் வாங்கணும் போது இந்த இதெல்லாம் போயிடும். சார் என்ன பண்றாங்க? விவசாயம் பண்றாங்க சார். விவசாயம்? என்ன விவசாயம்? தோட்டத்தில் தாங்க சார். வேடசந்தூர்னா புகையிலை ஃபேமஸா இருக்குமே? இல்லைங்க சார், மக்காசோளம் இந்த மாதிரி கூட. புகையிலை ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குல்ல வேடச்சந்தூர்ல, தெரிஞ்சுக்கணும். புரியுதா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 3 குழந்தைங்க சார். 2 பொண்ணு 1 பையன். பையன் எத்தனாவது? பையன் பே பார்மசி டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல பையன் எத்தனாவது? பையன் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். பி பார்மசி 3வது பையன் சார். 2வது பையன். பையன் வேணும்னு இடம் பிடிச்சிருக்கீங்க. அப்ப 2 பொண்ணு அதுக்கப்புறம் பையன் சார். வெரி குட். இப்போ கொடுங்க சாரதா பண்ணிட்ட. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் அதே போல என் பையனும் சந்தோஷப்படுவாங்க சார். எங்க பொண்ணு பாசம். சூப்பர் சூப்பர். வெரி குட். சந்தோஷம். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிடும். நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு சார் ஹிஸ்ட்ரி கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு பிரேக் விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சார் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மறுபடியும் சாரே தான் வந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க அக்காட்ட கேட்கும்போது இங்கே எல்லா சப்ஜெக்ட்டுமே சார் தான் டீச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பல பேருக்கு இது ஒரு கவலையா? சரி, என்ன திருப்பி திருப்பி இவரே வராருங்க? மாற்றி விட்டுட்டுமா? புதுசாக வரும்போது அப்படிதான் யோசிக்கிறீங்களா? 1 மணி நேரம் தானே பீரியடு எங்கள் காலேஜில். 40 நிமிஷம் தானே எங்கள் காலேஜில் பீரியடு. இவர் பட்டு 5 மணி நேரம் இவரே எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கடுப்பாகுதா? ஸ்கூல் காலேஜ்லாம் ஒரே சப்ஜெக்ட் ஒரு ஸ்டாஃப் 2-3 சப்ஜெக்ட் டீச் பண்ண போர் அடிச்சிடும். ஆனால் நம்ம சார் டீச் பண்ண போரே அடிக்காது. சாரோட எல்லா கிளாஸையும் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டா திரும்ப அது யார் நடத்தினாலும் பிடிக்காது, அந்த அளவுக்கு ஆயிடும். பாலாஜி அண்ணோட கிளாஸை நான் பார்த்துருக்கேன். சார் மாதிரி நடத்துவாங்க. அப்போதான் நினைச்சேன் சாரோட ட்ரைனிங் அப்படிதான் இருக்கும்ட்டு. இந்த கை நடுங்கிறத ஜூம் பண்ணியா சரியாவதான் பார்ப்போம். சார் ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும் போது இன்ட்ரோடக்ஷனே வேற லெவலில் இருக்கும். எது சப்ஜெக்ட் எது காமெடிக்கு சொல்றாங்கன்னு கூட தெரியாம காமெடிக்கு சொல்றத ஒரு பாயிண்ட் நினைச்சு அதை எழுதி வச்சுட்டு இருப்பேன். அப்ப ரொம்ப நேரம் கழிச்சு சார் எல்லாரும் சிரிக்கும் போது ஒரு பாயிண்ட் இல்லை போல அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் பேசிக்கே தெரியாம தான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். சார் வந்து நிறைய ரிவிஷன் கொடுப்பாங்க. குரூப் 4 டைத்லாம் டெய்லி 9:30 இருந்து நைட்டு 12:30 வரைக்கும் ரிவிஷன் தருவாங்க. ஆமா, இவங்களை ஒரு கை தட்டுங்க.
நானே கேட்டுறேன். நைட் ரிவிஷன் பற்றி காலிலேருந்து யாருமே சொல்ல. அது இந்த குரூப் 4க்கு நிறைய நைட் ரிவிஷன் கொடுத்தேன். அப்படி தானே எல்லாரும் சொன்னாங்க, இதை மறந்துட்டாங்க. நைட் ரிவிஷன் டஃப்பு தானே, உங்களுக்கும் டஃப்பு எனக்கும் டஃப்பு. இருந்தாலும் அந்த ஒரு ஈவெண்ட்டை எல்லாம் மறந்துட்டீங்க. வெரி குட்மா, தேங்க்ஸ் ஞாபகப்படுத்துறதுக்கு. வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க, நான் மட்டும் நைட்டு 12 மணிக்கு பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருப்பேன். என் தம்பியும் திட்டிட்டு போவான், பேய் கூட தூங்கிடும் போல உங்க சார் தூங்க மாட்டார் போலன்ட்டு. அப்புறம் மறுபடியும் 12:30 முடிஞ்சிட்டு போய் தூங்கிடுவோம். மறுபடியும் சார் 10 மணிக்கு வருவோம், மறுபடியும் ரிவிஷன் ஆரம்பிப்பாங்க. மதியம் 12 மணி வரைக்கும் ரிவிஷன் தருவாங்க. கிளாஸ் 3 o'clock முடிஞ்சிடும். முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் யூடியூப் ஏதாவது பார்க்கலான்னு ஃபோன் எடுப்பேன். உடனே என் தம்பி வந்துடுவான், வீடியோ ஆன் பண்ணி ஃபோன் வச்சுட்டு புக் எடுக்கிறியா இல்லை உங்க சாருக்கு வீடியோ அனுப்புவோன்னு சொல்லுவான். சாரை பத்தி சொன்னாலே எனக்கு ரொம்ப பயம், அப்படியே ஃபோன் வச்சுட்டு படுத்துருவேன். ஆன்லைன் ஸ்டூடெண்டா நீங்க? மைக்கில் இங்க இருந்துச்சு, அப்புறம் ஆன்லைன்ல மாறின பொண்ணு. வெரி குட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் நல்ல ஒரு கேதரில் கொடுத்துள்ளாரு. வீட்டில் ஏதாவது அம்மா கூட கோவமா பேசினாலும் அம்மாவை அதே தான் சொல்லுவாங்க, உனக்கு கொண்டு உங்க சார் கிட்ட விட்டாதான் சரிப்பட்டு வருவேன்ட்டு. அந்த அளவுக்கு சார் எனக்கு ரொம்ப பயம். ஆனா இப்போ சார் பக்கத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த ஃபீல்டுல யாருக்காவது ஒருத்தர் பயம் இருந்துதான் ஆகணும். பயம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் லெத்தாஜிக் ஆயிடுவோம். நான் நிறைய எனக்காக படிச்சதோட சாருக்கு பயந்து தான் நிறைய படிச்சிருக்கேன். ஆன்லைன்ல அங்க பயந்துருக்காங்க பாத்தீங்க. நீ இங்க இருந்துகிட்டே பயப்பட மாட்டேற. இன்னும் மைக் ஆடுதா இல்லையா? விஷம் எல்லாத்தையும் ஆன்லைன்ல மாத்திடுவோமா? நீ இங்க இருந்து பயப்பட மாட்டேன்னு. சார் டெய்லியும் டெஸ்ட்ல டாப் 5 ரீட் பண்ணுவாங்க. அதில் என்னோட நேமும் வரும். ஆனால் அப்போ கூட சார் நம்ப மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் இருந்து டெஸ்ட் எழுதுறதுனால வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, பார்த்துதான் எழுதினியா பார்க்காம எழுதுனியான்ட்டு. பார்க்காம தான் எழுதிருக்கீங்க. பாஸ் பண்ணதை வச்சு தெரியுது. சார் நமக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் ரிவிஷன், சாரோட ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் நைட் 8 மணி வரைக்கும் ரிவிஷன் கொடுத்தாங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்போ வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக அந்த சார் அந்த கொஸ்டின் சொல்லலைன்னா நான் எழுதியிருக்க மாட்டேன். ஃப்ரெஷ் மைண்டில் போய் நான் எழுதினேன். அந்த ஒரு கொஸ்டின் இல்லைன்னா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்காது. ஒரு கொஸ்டின் முக்கியம். எனக்கு மேத்ஸ்ல தாங்க சார் ரொம்ப மார்க் கம்மி ஆயிடுச்சு. ஜிகேல அதிகமாக ஸ்கோர் பண்ணனால தாங்க சார் அதுக்கு கிடைச்சது. வெரி குட், சூப்பர். என்ன டிகிரி நீங்க? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சார். அக்ரியா? எங்க? காந்தி கிராமம் இன்ஸ்டிடியூட் சார். அங்கயா? எஸ் சார். அக்ரி படிச்சவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாமே போட்டி தேர்வு நோக்கி தான் வராங்க. முதல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா அப்படியே செட்டில் ஆகிடுவாங்கன்னு பேர். இப்போ அப்படி இல்லை, ப்ரொஃபஷனல்லேருந்து எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் நோக்கி தான் வராங்க. அந்த வகையில் நல்லா படித்தா தான் இப்போ வேலைக்கு போக முடியும். வீட்டில் கூட பாட்டி சொல்லுவாங்க, பொண்ணுங்களை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, அதுக்கு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அப்பாவும் நாங்கள் படிக்காதனால இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி தான் படிக்க வைப்பாங்க. நான் 12th வந்து டாக்டர் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்பா. அதுக்காக என்னை கொண்டு போய் பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. எனக்கு ஒரு 2 கட் ஆஃப் கம்மியானால எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல, அதனால அக்ரி சூஸ் பண்ணேன். நான் எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தினது கிடையாது. அப்பா கையில் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ட்டு. ஆனால் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா சார் எல்லாத்தையும் ஷார்ட்கட் சொல்லிடுவாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது தமிழ் இல்லைன்னு சிலபஸ்ல தூக்கிட்டாங்க. திடீர்னு குரூப் 2க்கு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் தமிழ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஸ்கூல் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் சாரோட தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தமிழ் படிக்கிற மாதிரியே இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டு ஷார்ட்கட்டு தான். தமிழில் 92 போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படித்தேன். எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். எஸ் சார், ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நிறைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. அதனால சில பேருக்கு ஒரு யோசனை வரலாம், நம்மளால ஃபர்ஸ்ட் அடிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அமைஞ்சு வந்ததுன்னா கரெக்டாக நீ அடிச்சு தூக்கலாம். நம்ம வீட்டில் நான் கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என் தம்பி தான். அம்மா அப்பா கூட இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் என் தம்பி தான், அக்கா ஒரு வேலைக்கு போனாதான் அவள் லைஃப் நல்லா இருக்கும், கண்டினியூஸாக படிக்கட்டும்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணான். நான் அந்த ஜாப் வாங்கி என்னை விட அதிகமாக ஆசைப்படுறது என் தம்பியும் தங்கச்சியும் தான். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அம்மா என்னை வீட்டில் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, பிளேட் கூட வாஷ் பண்ண விட மாட்டாங்க, நீ படித்தா மட்டும் போதும் தான் சொல்லுவாங்க. ஃபேமிலி ஃபுல்லாகவே ரொம்ப சப்போர்ட்.
ஆனால் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சாருக்கு தான். என்னை படிக்க வச்சது சார் தான். சாரோட ஷார்ட்கட், சாங் கட், ரிவிஷன், மெயினாக ரிவிஷன் தான். டெய்லியும் 9:30 உட்காந்து 12:30 வரைக்கும் நைட் ரிவிஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு நிறைய கொஸ்டினாக பார்க்கும்போது கொஸ்டின் வரும்போது சார் ரிவிஷன்லாம் சொல்லி அதை நான் காதில் கேட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு அது புக்கில் எங்கே படிச்சுன்னு கூட ஞாபகம் இருக்காது. அது இந்த குரூப் 4ல் அக்ரி படித்தவங்களாம் பியூராக இருப்பாங்க ஒரு ஷார்ட்கட்டு, அது அப்படியே அந்த கொஸ்டினில் வந்து இருந்துச்சு. அடினைன் ப்ளஸ் குவானின்ஸ் ஈக்குவல் டு பியூரின். சொல்லு, நல்லா சொல்லு. அடினைன் ப்ளஸ் குவானின்ஸ் ஈக்குவல் டு பியூரின். அந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் பார்த்தோன்னே அது எனக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகல அந்த கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்புறம் காட்டு வழி போகிற தர்மா, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட். இந்த தடவை ஜிகே ஃபுல்லாக சார் அந்த முன்னாடி நாள் ரிவிஷனில் சொன்ன நிறைய கொஸ்டின் அப்படியே வந்து இருந்துச்சு. ஃப்ரெஷ் மைண்ட்லேயே நான் போய் அடித்தேன். எனக்கு இந்த ஜிகேனால தான் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது. சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதாவது அந்த ஷார்ட்கட் இல்லைன்னா நீ படிச்சிருந்தாலுமே கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க என்ன படிச்சுன்னு சொல்கிறாங்க? அக்ரி. அக்ரினா கண்டிப்பாக அடினைன், குவானின், பியூரின், சைட்டோசின் வரும் தானாங்க. அவங்களுக்கே அந்த ஷார்ட்கட் இருந்தால் தான் கிளாரிட்டி வரும். அதுலேயே அக்ரியிலே ஜெனட்டிக்ஸ் உண்டு, ப்ரீடிங் உண்டு, அதில் படிப்பாங்க. ஆனால் படித்தாலுமே கன்ஃபியூஸ் ஆகும். நீ அந்த கிளாரிட்டி வேணும்னா ஷார்ட்கட் வேணும். இல்லாட்டி அந்த பதட்டம் ஒன்று இருக்குல்ல, அட்ரினல் பம்ப் ஆகும். இப்போ எக்ஸாம் ஆளுக்கு கிளம்புறதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். என்னது? அட்ரினலின் பம்பிங் ஓவராக இருக்கும். அதில் நல்லா தெரிஞ்சது கூட இந்தியாவோட முதல் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நடிச்சுட்டு வருவார். அங்கே போய் டென்ஷன் ஆகி ஈஸியான கேள்வி கூட. காரணம் அட்ரினலின். அந்த அட்ரினலின் ஃபேக்டரை ஓவர் கம் பண்ண தான் நம்ம என்ன வரும்? ஷார்ட்கட்டு, சாங்கட்லாம். அதை அண்டர் கிரைசிஸ்லேயும் நம்ம மூளையை வேலை செய்ய வைக்கும். இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். புரியுத? காட்டு வழி போகிற தர்மா கவலைப்படாத அப்படின்ற பாட்டில் கூட சொல்லுவோம், உங்களுக்கு அது வரும். ஸோ அதனால் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு குரூப் 4லே பாஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே ஐஏஎஸை விட குரூப் 4 தான் டஃபஸ்ட் எக்ஸாம். அது ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், உண்டா இல்லையா? ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி. ஏன்னா இதுதான் பாட்டம் லெவல் எக்ஸாம்ன்றதுனால, என்ட்ரிங்கிறதுனால எல்லாருமே எழுதிடுவாங்க. எல்லாருமே எழுதுவாங்கல்ல. பிஹெச்டி முடித்ததில் ஆரம்பித்து 10th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால் ஒரு கொஸ்டின் தப்பானா கூட 1,00,000 ரேங்க்கு, 1000 ரேங்க்கு, 5000 ரேங்க்குன்னு பின்னாடி போகும். அதனால் இது ரொம்ப டஃப்பு, காம்படிஷன் டஃப்பு. புரிஞ்சுதா? அங்கே இப்போ அதுலேயும் ஃபஸ்ட்டு வராங்கன்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வராங்கன்னா, நீங்கள் அது அவங்க ஃபாலோ பண்ண அந்த ஷார்ட்கட்ஸு, சாங்கட்ஸு வீட்டில் இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் ஆன்லைனால் அட்டன் பண்ணுது. நைட் ரிவிஷன் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்கல்ல. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அலட்சியம் வந்துடும்ல. இல்லை எடுக்கட்டும். அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா ஐடி பிளாக் பண்ணும்போது ஆன்லைன் ஒருபட்ட ஐடி பிளாக் ஆகிடுது. அப்புறம் மெசேஜ் போடுறாங்க எனக்கு, சரி எனக்கு அந்த வேலை இந்த வேலை இதாச்சு, அதாச்சு, இதாச்சு, அதனால் டெஸ்ட் எழுதலை, அதனால் ஐடியை அன்பிளாக் பண்ணுங்கன்னு போடுறாங்க. பட்டு ரீசன் தானே சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க. ஆனால் இவங்க வீட்டில் இருந்தும் ரீசன் சொல்லலை. அதனால தானே பாஸ் பண்ண முடியுது. அப்போ கை தட்டணும். இப்போ ரீசன் சொன்னீங்கன்னா ஒன்றும் முடியாது. சூப்பரா, வெரி குட். இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடுவாங்க. வாங்க, ஒரு நம்மகிட்ட சாரதா பாணி, திண்டுக்கல் பக்கத்தில் வேடச்சந்தூர்லேருந்து. பொதுவாக எதை சொன்னாலும் ஜிகே சொல்லணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டைம் இல்லாதனால சொல்லாமல் இருக்கேன். ஆனால் இந்த ஜிகே பிடிச்சிக்கோ. என்னது? வேடச்சந்தூர் புகையிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு புகையிலை நேஷனல் டொபாக்கோ ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்கு? என்னடா டேய், இவ்வளோ நேரம் எனக்கு பிபிஏ இல்லாமல் இருந்தேன். இருக்கிறத எடுத்துட்டு வாங்கம்மா. நேஷனல் டொபாக்கோ ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்கு? இன்னும் இவ்வளோ பொறுமை புது ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்களான்னு. நேஷனல் டொபாக்கோ ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்கு? ராஜமுந்திரி. இந்தியாவுக்கே டொபாக்கோ ரிசர்ச் சென்டர் ராஜமுந்திரி, ஆந்திரா. தமிழ்நாட்டுக்கு வேடசந்தூர். தமிழ்நாட்டுக்கு
ரூபா வாங்குவேன். பட் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏன் எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கேன் சார். வெரி குட், வாழ்த்துக்கள், சூப்பர். நல்ல ஒரு கரவழியோட சாரதா பாணிக்கு அன்பு